இந்தாங்க, இந்த பணம் பூராவும் உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க. எதுக்குமா எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? முதல்ல இந்த பணத்தை வாங்கி உள்ள வைங்க. நீங்க 20 நாள் வேஷம் கட்டி வெயில் மழைன்னு நின்னு கஷ்டப்பட்டா கூட மொத்தமா இவ்ளோ பணத்தை உங்க கண்ணால பார்க்க முடியாதுல. நான் உங்களுக்கு மொத்தமா அதை கொடுக்கறேன். இவ்ளோ நாளும் நீங்க வேஷம் கட்டி ஆடினதுக்கான காசு. ஆனா இன்னைக்கு வேஷம் கட்டாமலேயே உங்களுக்கு நான் இந்த பணத்தை தரேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். அது என்ன காரியமா? ஏங்க, முதல்ல இந்த பணத்தை புடிங்க. இவ்வளவு பணத்தை மொத்தமா கையில கொடுக்குறீங்க. சரி, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சரி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நான் இந்த கோவிலுக்கு கங்கணம் கட்டி பரிகாரம் பண்றதுக்காக வந்திருக்கேன். என் கூட பாரதின்னு ஒருத்தையும் என்ன மாதிரி பரிகாரம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கா. அவ நினைச்சு வந்த மாதிரி எந்த பரிகாரத்தையுமே அவ பண்ண முடியாம போயிடணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க அங்க இருக்கிறவங்கள ஒருத்தியா இருக்கணும். அந்த பாரதி கங்கணம் கட்டிட்டு வரப்போ சாமி வந்த மாதிரி நீங்க ஆடணும். அவளுக்கு இந்த கோவில்ல பரிகாரம் பண்றதுக்கு தகுதி இல்ல. அவ சுமங்கலியே கிடையாது. அவ கழுத்துல இருக்கிற தாலி ஒரு போலியான தாலி, அப்படி இப்படின்னு சொல்லி அவ நல்லவ இல்லன்னு இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நம்ப வச்சு அவளை பரிகாரம் பண்ண விடாம பண்ணி இங்க இருந்து ஓட விடணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா சாமி காரியமா இருக்கு. இந்த அம்மன் வேற ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா என் பொழப்புல மண்ணு விழுந்துருமா. அதாம்மா யோசிக்கிறேன். இந்தாங்க, இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. புடிங்க. ஆனா நான் சொன்ன காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிச்சிருங்க. நீங்க சாமி வந்து சொல்றத கேட்டா ஊர்க்காரங்க அந்த பாரதிய இங்க பரிகாரமே பண்ண விடாம விரட்டி அடிக்கணும். உங்க நடிப்பு அப்படி இருக்கணும். அம்மா, உன்னுடைய நியாயமான ஆசையை நினைச்சு அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த கங்கணத்தை கட்டிக்கணும். சரிங்க. அம்மா தாயே, நான் மனசார ஆசைப்படுற ஆதிய நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். இந்த பாரதிய அவர் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியணும். இந்த காளி ரொம்ப சக்தி வாய்ந்தவாமா. உன் மனசார வேண்டிக்கிட்டு உன் கையை நீட்டுமா. நான் இந்த கங்கணத்தை கட்டுறேன். சரிங்க சாமி. அம்மா தாயே, வனபத்ர காளி அம்மா, உன்னை நம்பிதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். என் ஆதி உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவரை நீதான் பத்திரமா காப்பாத்தி என்கிட்ட கொடுக்கணும். நான் அவர் கூட சேர்ந்து என் குழந்தைங்களோட சந்தோஷமா வாழணும். அவரை சுத்தி நடக்கிற சதியில இருந்து நீதாமா அவரை காப்பாத்தணும். அம்மா தாயே, காளி, வனபத்ர காளி, உனக்கு ஏமா என் மேல இவ்ளோ கோவம்? நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருமா. நான் என் புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டி உன்னை நம்பிதாமா வந்திருக்கேன். நீ என்ன சொன்னாலும் சரி, அத நான் செய்யறேம்மா. ஆனா நான் பரிகாரம் பண்றதுக்கு நீ என்ன அனுமதிக்கணும் தாயே. நான் பரிகாரம் செஞ்சே ஆகணும். அண்ணே, என்னண்ணே சாமி இப்படி இல்லாம சொன்னோம்? அதான் சொல்லிட்டு இருக்கே. இரு,
என்னன்னு கேட்பான். ஏய், என்னையே எதிர்த்து நின்னு பதிலுக்கு பதில் பேசுறியா? நீ என் கோயில பரிகாரம் பண்ண தகுதி இல்லாதவ. நீ மனுஷ பிறப்பு எடுத்ததே தப்பு. அதுலயும் நீ பொண்ணா பிறந்து இந்த பொம்பளை இனத்தையே அவமானப்படுத்துற. அத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியோ? ஏய், நான் காளி. போ வெளியே. நீ ஏன் மரியாதையா போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. என்கிட்டே வந்து சவால் விடுறியா? இந்த மித்ரா யாருன்னு தெரியாம என்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு இருக்க பாரதி. இந்த அசிங்கம் உனக்கு தேவையானதுதான். என்ஜாய் பண்ணு. ஏய், என்னடா இவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இவள முதல்ல இங்க இருந்து துரத்தி அடிங்கடா. இல்லனா இந்த ஊரே என் கோபத்துக்கு ஆளாயிடுவீங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. இதே கோவில்ல திருடன், பொறுக்கி, கொலகாரன், அவன் இவன் 1000 பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சாமி இப்படி கண்டுபிடிச்சு கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு விரட்டி அடிக்குதா? இவங்க இங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்க பரிகாரம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அம்மன் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு உண்மையாவே அம்மன் அருள் வந்துதான் சாமி ஆடுறாங்களா இல்ல சும்மா சாமி ஆடுற மாதிரி நடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கு. இவங்க சாமியெல்லாம் வந்து ஆடல. அப்படி இது உண்மையான சாமின்னா அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த ஊர் வனபத்திர காளி அம்மனை நிரூபிக்கிறதுக்கு சோதனை வச்சிருப்பீங்கல்ல, அத வைங்க. அப்படி ஒரு வழக்கம் இங்க இருக்குல்ல. அப்படி சொல்லுங்க தம்பி. இந்த சாமி கண்டிப்பா கள்ள சாமி தான் ஆடுது. என்ன எதுவும் பேசாம நிக்கிறீங்க? அண்ணன் கேக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஒருத்தவங்களுக்கு அம்மன் வந்திருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கலாம் தானே. அப்படி பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன என்ன மித்ரா? நந்தினி நல்லா மாட்டிக்க போறோம்னு தெரியுது. இப்ப என்ன பண்றது? நீ வேணா ஒண்ணு பண்ணு. நீ ஆதிக்கு தெரியாம ஆதி பின்னாடியே போய் ஆதி அந்த பழத்தை எங்க மறைச்சு வைக்கிறாருன்னு பாரு. நாம அதை அந்த பொம்பளை கிட்ட சொல்லி எடுக்க சொல்லிடலாம். சரி மித்ரா.